அரவமற்ற அந்த நள்ளிரவு நண்பகல் 12:30 மணிக்கு மருத்துவமனை மார்ச்சுரியின் குளிர்ந்த அமைதி ரகுலைச் சூழ்ந்திருந்தது. புதிதாக நைட் ஷிப்டில் சேர்ந்த அவனுக்கு ஃப்ரீசர்களின் மெல்லிய இரைச்சலும் மங்கலான வெள்ளை வெளிச்சமும் ஒருவித அசௌகரியத்தை தந்தாலும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அன்று 3 உடல்கள் மட்டுமே வந்திருந்தன. அனைத்தும் பாதுகாப்பாக டிராயர்களில் பூட்டப்பட்டிருந்தன. திடீரென டிராயர் நம்பர் 3 இல் இருந்து ஒரு மெல்லிய டிங் சத்தம் கேட்க, அது எலியாக இருக்கும் என்ற அலட்சியத்தோடு ரகுல் அதை திறந்து பார்த்தான். ஆனால் உள்ளே இருந்த அந்த மூதாட்டியின் கண்கள் அகல திறந்து அவனை வெறித்து பார்த்ததைக் கண்டு உறைந்து போனான். இதை நான் தானே மூடினேன் என அவன் பதற்றத்துடன் பின்வாங்கியபோது டிராயர் நம்பர் 4 யார் பூட்டியது என்றொரு குளிர்ந்த குரல் அவனுக்கு பின்னால் ஒலித்தது. திடுக்கிட்டு திரும்பியவன் கண்ட காட்சி அவனது இரத்தத்தை உறையச் செய்தது. அந்த அறையில் இல்லாத 4வது டிராயர் ஒன்று சுவரில் புதிதாக தோன்றியிருந்தது. அதில் ராகுல் நண்பகல் 12:47 AM என்ற பெயர் ஒட்டப்பட்டிருக்க, அந்த நள்ளிரவு முதல் அந்த மார்ச்சுரியில் மர்மமான முறையில் 4 டிராயர்கள் நிரந்தரமாகி போயின.